ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: عليكم بسنتي وسنة خلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான மாபெரும் அருளால் நம்முடைய 2 நாள் ஆன்மீக திக்ர் மஜ்லிஸும் இஸ்திமாவும் நம்முடைய கல்பில் நிறைந்திருக்கிற ஷேகுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த பாதையை நமக்கு மிகச் சிறப்பாக இங்கே தந்து விடை பெற்றிருக்கிறார்களோ அந்த பாதையில் அவர்களின் பிரதான கலீஃபாவாக பன்னூற்றுக்கணக்கான சமூகத்தினுடைய நன்மக்களின் ஷேகாக இருக்கிற அன்பில் நிறைந்த மரியாதைக்குரிய அல்லாமா நம்முடைய ஷேகுனா ஜலாலுதீன் தாமத் பரக்காத்துஹும் இங்கே அவர்களின் பரக்கத்தான தலைமையில் அல்லாஹ் நமது இஸ்திமாவை இப்போது துவக்கி வைக்கிறார். இன்ஷா அல்லாஹ் 2 நாளும் இங்கே பல்லாயிரம் மக்கள் இதய பரிசுத்தம் பெற தௌஃபீக் செய்வானாக. எல்லா மஜ்லிஸு போல் அல்ல, இது வெறும் பயானாக மாத்திரம் மக்களுக்கு உபதேசத்தை செய்து கலைகிற சபை அல்ல. இது பரிசுத்தமானவர்களை வார்த்தெடுக்கிற சபை. இங்கிருந்து நாம் பரிசுத்தம் பெற்று விடைபெற வேண்டிய பொறுப்போடு வந்திருக்கிறோம். நம்மையே நாம் ஒரு முறை எப்படி வாழ்கிறோம் என்று எடுத்து பார்க்கிற ஒரு இடம். பையத்து பெற்றவர்கள் எப்படி நாம் நடக்கிறோம், இனி மற்றவர்கள் நாமும் பையத்து பெற்றால் அது எத்தனை அழகாக இருக்கும் என்று 2 பேர்களையும் யோசிக்க வைக்கிற ஒரு மஜ்லிஸ் நம்முடைய இந்த ஆன்மீக மஜ்லிஸ். இதுல தரீகா
என்னும் ஒரு உயர்ந்த அம்சம் குறித்து இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். தரீகா, நாம இருப்பது தரீகா, தரீகாவின் வாழ்க்கை. ஷரியத் இருக்கிறது, தரீகா இருக்கிறது, ஹகீகத் இருக்கிறது, மாரிஃபத் இருக்கிறது. இதெல்லாம் நான் புரிந்து கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் செம்மையாகி மேன்மையாகி கொண்டிருக்கும். ஷரியத்திற்கோ தரீகாவுக்கோ எந்த வகையிலும் வித்தியாசம் பார்க்க முடியாது. தரீகாவாதிகள் என்று இவங்களை ஷரியத்தை விட்டு ஏதோ தூரமாக்கி விடுகிற வழி அல்ல. ஷரியத்தை அழகான வழியில் நடத்துகிற அருமையான ஒரு அமைப்பு தான் தரீகா. தரீகான்னா ஷரியத்தை அழகா நடத்துறது. தரீகா என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் பாதை என்று இருக்கிறது. தரீகா என்றால் வழி, பாதை. இங்கே தஸவ்வுஃபின் வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். ஆன்மீக விருட்சங்கள் நிறைந்த இந்த பாதையில் புழக்க பாசையில் தரீகா என்றால் மன்ஹஜ் அல்லதி யஸ்லுகுல் முரீத் இலா உசூலி ரப். நல்ல ஞாபகம் வைக்கணும். நாம் இருக்கிற ஆன்மீக பாதையில் புழக்க பாசையில் தரீகா என்றால் இது ஒரு முரீதை ஒரு ஷேக்கின் தொடர்பில் யார் வருகிறார்களோ அவர்களை எங்கே கொண்டு சேர்க்கும்? மன்ஹஜ். இது ஒரு பாதை. எப்படிப்பட்ட பாதை? யஸ்லுகுல் முரீத். ஒரு ஆன்மீக தீட்சம் பெற வேண்டியவர் இந்த பாதையில் நடைபோட்டு இலா உசூலுர் ரப், அல்லாஹ்வை போய் அடைவதற்கு அவர் தன்னை ஆக்கிக் கொள்கிற ஒரு பாதை. அல்லாஹ் இந்த பாதையில் நாம் இருக்க செய்வானாக. உசூலு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் போய் சேரன். இந்த பாதை யாரை நடக்க வைக்கும்? ஒரு ஷேக்கின் தொடர்பில் இருப்பவர்களை. அப்படியானால் எல்லோருமே இந்த தொடர்புக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தரீகா என்பது அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை கொண்டு விசால் செய்கிறது, இணைத்து வைக்கிறது. என்னை என் ரப்பின் பக்கம் இணைக்கும் ஒரு பாதையும் தரீகா என்பது. என் ரப்பை நான் அடைவதற்கும் நெருங்குவதற்கும், அவன் தொடர்பில் இருப்பதற்கும், அவன் யார் என்று புரிந்து கொள்வதற்கும் வகை செய்கிற ஒரு பாதை இருக்குமானால் அந்த பாதை தான் தரீகா. அந்த பாதையை விட்டும் யாரு தூரமாக முடியும்? யாருக்கு தரீகா தேவையில்லை? அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்பது யாருக்கு தேவையில்லை? அவனை நெருங்க வேண்டும் என்பது யார் அதை விட்டும் தூரமாக முடியும்? அவன் பக்கம் சேர வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியும்? யாரோ எங்கோ இருந்து தரீகா என்றால் அர்த்தம் புரியாமல், ஆழம் புரியாமல், அதனுடைய யதார்த்தம் புரியாமல், ஏதோ கபர்வாதிகளைப் போல எங்கோ பல பேர்கள் இவர்கள் வேறு வேறு நோக்கங்களுக்காக செயல்படுவதை போல் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவையும் அகமியமும் பெறாமல் புரிந்து கொள்கிறார்கள். இதன் அகமியம் நாம் புரிய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விசுவாசிக்கும் தேவை, தரீகா தேவை. தரீகா அவனை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கும். அவன் அல்லாஹ்வின் பக்கம் இணைவதற்கான பாலம் தரீகா, பாதை தரீகா. இன்னும் தெளிவாக சொல்வேன், அல்லாஹ் யார் என்று அறிந்து கொள்வதற்கும், அவனோடு நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேன் என்று தன்னை எடை போடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு மிகச்சிறப்பான பாட்டை தான், ஒரு மிகச்சிறப்பான தலம் தான் தரீகா. அந்த தரீகா, இதை ஷேகுமார்கள் தான் அந்த பாதையை அமைக்கிறது. தரீகாவின் பாதை ஒரே பாதை அல்ல. அல்லாஹ்வை அடைவதற்கும் அடியானை சரி பண்ணுவதற்குமான பாதைகளை அந்தந்த ஷேகுமார்கள் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை அடைந்தார்களோ அந்த போங்கை, அந்த பாதைகளை வகுத்து தருகிறார்கள். எந்த தரீகாவும் குறை சொல்லப்படும் தரீகா அல்ல. எந்த தரீகாவும் அதன் ஷைகுமார்கள் காட்டிய பாதை என்பது ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கவே இருக்காது. அது ஷரியத்தை முன்னோக்கியே போகிற ஒரு வழியாக இருக்கும். இன்னும் தரீகாவில் அந்த பாதை என்பதை பெருமக்களும் ஷைகுமார்களும் கொடுக்கிற போது அதை எப்படி போய் அல்லாஹ்வை அவர் அடைகிறது? தரீகானா உசூலுல் அல்லாஹ்,
மன்ஹஜுல் யஸ்லுகுல் முரீத், ஒரு முரீத், இவங்களுக்கு எல்லாம் பேரு முரீத். பையத்து கொடுக்கிறோம்னா அவங்க ஷேக், பையத்து பெறவங்களுக்கு பேரு முரீத். இது நமது புழக்க பாசை. அந்த முரீத் அல்லாஹ் அடைவதற்கான பாதை தான் தரீகா. இந்த பாதையை எப்படி காட்டுறது, அந்த வேலை ஷேக்குடைய வேலை. அதிகமான தரீகாக்கள் 3 அடிப்படையில் இந்த பாதையை தருகிறது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு புரிந்தால் அத்தனை பேரும் நாளை தரீகா உடையவர்களாக வாழ்வீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். தரீகா உடையவன் என்று என்னை நான் சொல்வதானால் எனக்கு ஒரு ஷேக் கட்டாயம் இருப்பார்கள். அந்த ஷேக்கின் கீழ் தான் ஒரு தரீகா ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கிறார். அதில் 3 மிக முக்கியமான அம்சங்கள். முதல் அம்சம், அவருடைய நாவையும் இதயத்தையும் இறைவனின் நினைவை கொண்டும் திக்ரை கொண்டும் தூய்மைப்படுத்துவது. நாவை தூய்மைப்படுத்துறது, வீணான பேச்சு அவரை பேச விடுறது இல்லை. பாவகரமான காரியங்களில் அவர் நாவை அசைவோட விடுவதில்லை. அவர் நாவு யாரையும் குறைபடுத்தி பேச அனுமதிப்பதில்லை. அவர் நாவு யாரையும் தடம்புரண்டு பேச அனுமதிப்பதில்லை. அவர் நாவுக்கான ஒரு தூய்மையை திக்ரை கொண்டு ஒரு ஷேக் கொடுப்பார். அல்லாஹ்வை அடையும் இந்த பாதையில் தரீகாவினுடைய முதல் வழியாக எந்த தரீகா உள்ளே போனாலும் திக்ரின் பயிற்சி தரப்பட்டு கொண்டிருக்கும். இங்க நீங்க பையத்தானா உங்களுக்கு நாங்க திக்ரை கொடுப்போம். காலை திக்ரை மாலை திக்ருகளை கொடுக்கப்படும். அந்த திக்ர் உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்தும். நல்ல ஞாபகம் வையுங்கள், நான் நரகம் போனேன், நரகத்தில் பல பேர்களை பார்த்தேன், அவர்கள் நரகம் வரும் தகுதியானவர்கள் அல்ல. நரகம் போனேன், நரகத்தில் பல பேர்களை பார்த்தேன், அவர்கள் நரகம் வருவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்களின் மாண்பு என்ன, மகத்துவம் என்ன, வணக்கம் என்ன? ஆனால் அவர்களை நரகத்தில் பார்த்தேன் என்று வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? பிஹஸாயிதி அல்சினத்திஹிம், வேறு ஒன்றுமில்லை, அவர்கள் நாவை மிக மோசமான காரியங்களில் அடுத்தவர்களை காயப்படுத்துவதில் பல பேர்களின் கண்ணியத்தை குறைப்பதில் அந்த நாவுகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். சாலிஹீன்களை குறை சொன்ன நாவுகள் எத்தனை, அல்லாஹ்வின் அன்பை பெற்ற நேசர்களை குறை சொன்ன நாவுகள் எத்தனை. எப்படி அந்த துணிச்சல் வந்தது? அவர்கள் ரப்போடு எத்தனை பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று கூட புரியாமல் இன்னொரு பக்கம் மரணித்து போன வலிமார்களை குறை சொல்லும் நாவுகள் எத்தனை. பெற்ற தாயை கடுமையான சொற்களால் பேசிய நாவுகள் எத்தனை. தந்தைக்கான மரியாதை கொடுக்காமல் பேசிய நாவுகள். சர்க்கார்மார்களை, ஷேகுமார்களை, மிகச்சிறந்த சூஃபிகளை குறை சொன்ன நாவுகள். பொய்யாக புறமாக உதிர்த்த வார்த்தைகள் கொண்ட நாவுகள். நான் கண்டேன், அவர்கள் நரகம் வருவதற்கு அவர்கள் அமல்கள் தகுதி உடையதல்ல, அவங்க அமல் உயர்ந்தது, ஆனால் அவர்களின் நாவின் அறுவடை நரகத்துக்கு வந்தார்கள். இங்கே ஒரு ஷேக் அடியானை கொண்டு அல்லாஹ்ட்ட சேர்க்கணும். அதுதான் ஒரு ஷேக்கின் தலையான கடமை. ஏதோ பையத்தை கொடுக்கிறோங்கிறது இல்லை. பையத்துக்கு பின்னால் உங்களின் வாழ்க்கையை கண்காணிக்கும் இடத்தில் ஷேக் இருக்கிறார். உங்களை தூய்மைப்படுத்தும் இடத்தில் ஷேக் இருப்பார். அந்த ஷேக் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கும் வரையிலும் அவருடைய மிகப்பெரிய தியாகமும் துஆவும் இருந்து கொண்டிருக்கும். அப்படியானால் தரீகாவினுடைய முதல் அம்சம் நாவை தூய்மைப்படுத்துவது. பல வேறுகளின் சாலிஹீன்களாக உயர்ந்தவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்களும் புறம் பேசியதால், பொய் சொன்னதால், அடுத்தவர்களை காயப்படுத்தியதால், சாலிஹீன்களையும் தரம் குறைத்து பேசியதால் அவங்க போய் சேர்ந்த இடம் நரகம். எனவே அமல் செய்பவர்களுக்கும் உயர்நிலை பெற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் இன்னும் நான் தெளிவாக சொல்வேன், அல்லாஹ்வின் அன்பை நாம் முழுக்க பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பூரணமான நேசம் பெற்றவனாக மாற வேண்டும் என்று நினைப்பவருக்கும் மிக முக்கியம் தரீகாவாக அவர் இருக்க வேண்டும். அவர் தரீகா உள்ளே வர வேண்டும். அது பாதையை காட்டும் இடம், அல்லாஹ்வை நோக்கி பாதையை காட்டுகிறது. இந்த தரீகா அவரை நாவு சுத்தத்தை உண்டாக்கும். கல்பு திக்ருன்னு ஒண்ண கொடுத்துருவோம். கல்புங்கிறது மாசுபடாம பாதுகாக்கிறது.
கல்பல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு போட்டுறது. மனைவி, பிள்ளை, குடும்பம், இத்தனை சூழலுக்கு இடையே, வியாபாரம், தொழில்துறை, பொருளாதாரம், இந்த சூழலுக்கு இடையே, நாடு, நாட்டுப்புற சூழல் என்ற எண்ணங்களுக்கு இடையே எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு கல்வின் மையப்பகுதியில் அல்லாஹ்வை கொண்டு உட்கார வச்சிடுறது. எல்லாம் இருக்கும், நாடு இருக்கும், நாட்டின் சூழல் இருக்கும், அரசியல் சூழல் இருக்கும், குடும்ப சூழல் இருக்கும், விவகாரம் இருக்கும், கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ஓரமாக்கி மையப்பகுதியில் அல்லாஹ்வை கொண்டு உட்கார வைக்கிற போது அவர் என்னென்ன சூழலால் பிடிபட்டாரோ அத்தனை சூழலிலும் அந்த பிடியில் இருந்து நாம் எந்த மையப்பகுதியில் அல்லாஹ்வை உட்கார வைத்தோமோ அந்த அல்லாஹ் அவரை எல்லா சூழலுக்கும் கைதியாகாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கும். கல்புல கொண்டு அல்லாஹ்வை கொண்டு கொடுக்கிறது. அப்ப திக்ருங்கிற ஒரு அழகிய வாழ்க்கை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளின் சபைக்கு வந்தபோது எல்லாரையும் உட்கார வைத்தாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, வர்ஃபஉ ஐதீக்கும், உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்றார்கள். சஹாபிகள் உயர்த்தினார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்ன அத்தனை பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ். அண்ணல் எம் பெருமான் சஹாபிகளை உட்கார வைத்து கையை உயர்த்த சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று அந்த சபையை சபையாக மாற்றி சொன்னார்கள். இந்த சபையில் இப்போது நீங்கள் எதில் ஈடுபட்டீர்களோ இதுதான் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு உட்கார வைக்கும். இந்த சபை சொர்க்கத்தில் கொண்டு அடியார்களை இருக்க செய்யும் சபை. அல்லாஹ் அந்த சபையில் நானும் நீங்களும் வந்தோம் என்றால், கலந்தோம் என்றால் என்ன தவம் செய்தோமோ, என்ன தவம் செய்தோமோ. ஏதோ 2 நாள் இஸ்திமாவுக்கு கூப்பிட்டாங்க, திக்ர் மஜ்லிஸுக்கு கூப்பிட்டாங்க, இல்லை, நான் இங்கே சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஞாபகம் வையுங்கள், 1000 இதய சுமைகளில் நான் பிடிபட்டிருக்கிறேன். சில பேர் குடும்ப சூழலால் பிடிபட்டிருக்கிறார்கள், அவர் குடும்ப கைதி. சில பேர் மனைவியோடு அவர் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார். சில பேர் பொருளாதாரத்திலே கலந்து முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பல விஷயங்களுக்கும் கைதிகளாக ஆகி ரொம்ப மனசஞ்சலங்களில் இருப்பவர்களின் மையப்பகுதியில் இதய துடிப்பில் அல்லாஹ்வை கொண்டு உட்கார வைத்து சஞ்சலங்கள் அத்தனையும் துடைத்தெடுக்கிற சபைதான் தரீகா. ஒரு ஷேக்குடைய வேலை அது. அப்ப விக்ர் முதல் விஷயம், நல்ல ஞாபகம் வையுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை இணைக்கின்ற பாலமாக இருக்கிற தரீகாவை வழிநடத்தும் ஷேகுமார்கள் முதல்ல விக்ரை கொடுத்துருவாங்க. அப்போ அமல்கள் செய்து கூட பலன் பெறாம போறவங்க, அவங்க நாவினுடைய மிகச்சிறப்பான அந்த சிந்தனையை, நாவின் ஓட்டத்தை, நாவின் சுழற்சியை அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்துல்லா இப்னு உமரை பார்த்து, அப்துல்லா, பெருமானார் சொன்னாங்க, நான் உன்னை சொல்லுவேன், எடுத்துக்கிடுவியா? சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், உனக்கு மௌத் வரணும், உனக்கு மௌத் வரணும். எந்த நிலையில வரணும்னா, அந்த மௌத் ஒரு லிசானுக்கு ருத்தபம் பிதிக்ரில்லாஹ், ஒரு நாவு அல்லாஹ்வின் திக்ரில் நனைந்து ஈரமாக இருக்கணும். அப்போ ரூஹ் பிரியும். நபி பெருமானார் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த வார்த்தை அப்துல்லா இப்னு உமருக்கு சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கு. ஆனால் தனி மனிதனை கூப்பிட்டு மாணவி பையத்து மாத்திரம் கொடுக்கவில்லை, பையத்துக்கு பின்னால் அல்லாஹ்வோடு அவர்களுடைய நாவை பக்குவப்படுத்துவதற்கும் நாவை சுழற்றுவதற்கும் திக்ரில் ஈடுபடுவதற்கும் பயிற்சி வழங்குகிறார்கள். யார்? அப்துல்லா இப்னு உமர். அன்னலாரின் கரம் பற்றி பையத்து பெற்றவர்கள். ஒரு நாவு அல்லாஹ்வின் திக்ரில் நனைந்து ஈரமாக இருக்க ஒன்று பிரியணும், மௌத்து வரணும். அப்படியே சொன்னாங்க, நீ திக்ரு செய்யும் போது ஒரு ரூஹு பிரியணும்னு சொல்லல, அது நினைத்து அல்லாஹ்வுடைய திக்ரில் நனைஞ்சு இருக்கணும், ஈரம் இருக்கணும், அப்போ மௌத்து வரணும். ஏன்னா சக்கராத்தினுடைய பிடி கடுமையாகும். எந்த அளவுக்கு கடுமை? காரூணிய சீலர் ஒரு ஹதீஸின் விளக்கம் என் பெருமான் சொல்வாங்க, கடல் நீரை நல்ல நீராக ஆக்கி அவருக்கு கொடுத்தாலும் அந்த சக்கராத்தின் கடும் தாகம் தணியாது, நாக்கு வறண்டு போகும். சக்கராத்து ஒரு கடுமை. கேட்பாங்க, பக்கத்துல பார்த்தா சில பேருக்கு பால் ஒரு சின்ன கோப்பையில வச்சு கரண்டியை வைத்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாக்கு கொஞ்ச நேரத்துல காஞ்சி போயிடும்.
முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ஒரு கோப்பையில தண்ணியை வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு உட்கார வைத்து விட்டு கையில ஒரு துணியை வைத்துக் கொண்டார்கள். அந்த தண்ணீரிலே துணியை நனைத்து தன் முகத்திலே போட்டுக் கொள்வார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துணியை எடுத்தால் துணி காய்ந்து போயிருக்கும். அத்தனை சூடு. சக்கராத்தினுடைய நிலையை உணர்த்தி காட்டுறாங்க. இப்ப அந்த நாவு வறண்டு போகும். கடல் நீரை எல்லாம் நல்ல நீராக மாற்றி கொடுத்தாலும் அந்த தாகம் தணியாது. அந்த தாகம் தணியாது. அவ்வளவு கடுமையான தாகம். இங்கே சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ திக்ரோடு உன் நாவு இருக்கட்டும், சதாவும் திக்ர் செய்பவனாக ஆகிவிடு. நீ திக்ருடைய நாவை கொண்டு வந்தால் அது பாவமான காரியங்களில் ஈடுபடாத நாவாக, குறை சொல்லாத நாவாக, வேறு வேறு பேச்சுக்களில் ஈடுபடாத நாவாக அது மாறிவிடும். இந்த நாவை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திக்ரை பயன்படுத்து. அதன் பரக்கத் என்ன தெரியுமா? சக்கராத்துல நீ மௌத்த சந்திக்கிற நேரத்தில் தாகத்தில் பல பேர் துடித்தார்களே, நீ தாகத்தில் துடிக்க மாட்டாய். மாறாக ருத்தபும் திக்ரில்லா, திக்ரை கொண்டே நீ இருந்ததால் இப்போதும் உன் நாவு திக்ரில் இருக்கும். அதற்கு கிடைத்த பரக்கத் என்ன தெரியுமா? அந்த நாவில் ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். சக்கராத்தில் வறண்டு போகிற நாவு பல்லாயிரம் பேர்களுக்கு இருக்கும். திக்ருடையவர்களுக்கு, திக்ரிலேயே பயிற்சி கொடுத்தவர்களுக்கு, பாவங்களை பேசாமல் இருந்தவர்களுக்கு, வீணான இடங்களில் கொண்டு போய் நாவை சுழற்றாமல் இருந்தவர்களுக்கு அந்த திக்ரின் பரக்கத் மௌத் நேரத்தில் நாவுல ஈரத்தன்மை இருக்கும். அவர் சுகமாகவே மௌத்தாக்குவார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு அற்புதம். தரீகா என்பது ஒரு ஷேഖனுடைய அருமையான பாதை. ஒவ்வொரு ஷேகுமார்களும் தங்கள் முரீதுகளை பக்குவப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் இந்த ரூட்ல இந்த ரூல் வச்சு தான் பண்ணணுங்கிறது ஷேகுமார்களுக்கு உத்தரவில்லை. அந்தந்த ஷேகுமார்கள் அந்தந்த முரீதுகளை அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ்வை அடைகிற பாதை தோணுமோ, சில பேர்களுக்கு அல்லாஹ் கனவில் அறிவிப்பான், சில பேர்களுக்கு இல்ஹாம் என்ற உதிப்பு ஏற்படும், சில ஷேகுமார்களுக்கு பெருமானாரே கனவில் வந்து வழிகாட்டுவார்கள். அந்த வழிதான் அவர்கள் இந்த சமூகத்தை நடத்துகிற வழி. ஒரு ஷேக் நடத்தும் அந்த பாதையில் குறைகள் கொண்டு நான் பார்த்திடக்கூடாது. நல்ல ஞாபகம் வையுங்கள். ஷேகுமார்களை தப்பாக பார்க்கிறவர்கள் தரீகாவின் வாழ்க்கையில் அவர்கள் லாபத்தை விட்டு நஷ்டத்தை நோக்கி போயிடுவாங்க. ஷேகின் மீது நமது பார்வை கண்ணியமாக வேண்டும். ஷேகின் மீது நமது பார்வை அழகாக வேண்டும். எந்த சூழலிலும் அவர்களை குறைகள் கொண்டு பார்ப்பதற்கு ஷைத்தான் தூண்டுவான். ஏன்? அவனுக்கு தெரியும் இவன் ஒரு பெரிய ஷேഖோடு தரீகாவுக்கு வந்து விட்டான். தரீகா இவனை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் நெருக்கமாக்கி வைத்து விடும். வெளியில எடுக்கணும். எப்படி எடுப்பது? இவன் நாவு திக்ராகவே இருக்கிறது, கல்பு திக்ராகவே இருக்கிறது, மூச்சு திக்ராகவே இருக்கிறது. இவனை தூக்க முடியலையே. இவன் அல்லாஹ்வுடைய பெரிய அன்பை பெற்றுவானே, அவன் மனசுல கொண்டு போய் போடு. எதை போடுறது? ஷேக் மேல தப்பான எண்ணத்தை. அல்லாஹ் நம் யாவரையும் பரிசுத்தப்படுத்துவானாக. அப்ப முதல் அடிப்படை, நாவை வேறு எந்த ஒரு பாவ சூழலிலும் சுழன்று விடாமல் அதிகம் பேசுவதை தவிர்த்து, அவனுடைய நாவு யார் மீதும் பாய்ந்து பழி சுமத்தாமல், குறை சொல்லாமல், சாலிஹீன்கள் விஷயத்தில் அது தாராளத்தை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அற்புதமான வார்த்தைகளால் நாவை தூய்மையாக்கி சக்கராத் வரைக்கும் அவரை பாதுகாத்து, சக்கராத்துல தாகத்துல பல பேர் துடிக்க இவர் நாவில் ஈரம் இருக்க இன்ப மரணத்தை அடைகிறார். அது வரைக்கும் ஒரு ஷேக் அவரை கொண்டு போய் விட்டுருவாங்க. இது முதல் பாதை. தரீகாவிலே அதன் ரூட்டில் போய் அல்லாஹ்வை அடைவ முதல் வழி. இரண்டாவது வழி இபாதத், வணக்கம், வழிபாடு. ஒவ்வொரு முரீதையும் இபாதத்துக்குள்ளே பயிற்சி கொடுக்கிறது. தரீகாங்கிறது நாங்க இந்த பாதை எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி சுன்னதி, நான் எந்த பாதையை காட்டினேனோ அதுதான் என் வாழ்க்கையும் என் வழிமுறையும். அந்த பாதையை நீங்கள் ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தரீகா தான் இன்றைக்கு நான் நடைபோடும் தரீகா, எங்கள் ஷேக் நடைபோடும் தரீகா, அவங்க ஷேக் நடைபோடும் தரீகா. இந்த ஷேகுமார்களுக்கெல்லாம் போய் முடியும் பாதை, முடியும் இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பாதை,
அலியும் கர்ரமல்லாஹ் எடுத்து வர்றாங்க பாதையை. எங்கிருந்து எடுக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து. தரீகா நீங்க நான் எங்க ஷேக் உருவாக்குனதல்ல, தரீகாவை கொடுத்தவங்க தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தரீகாவுல நீங்க வாழணும்ங்கறாங்க ரசூல். எந்த தரீகா? எப்படி நான் காட்டினேனோ, நான் அமைத்து கொடுத்தேனோ, என் வாழ்க்கையை அழகாக நீங்கள் எடுக்கிற அந்த அம்சம்தான் என் தரீகாங்கறாங்க. என் தரீகானா என் பாதை. அலைக்கும் பி சுன்னதி, என் பாதையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என் வழிமுறைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னது அல்லு அலைஹா பின் நவாஜில். இந்த தரீகாவை நான் போன வழிய பிற்காலத்தில் ஒவ்வொரு பெரியவங்களும் இருந்து காட்டுகிற போது நீங்க எடுக்கிற போது அதை லேசாலாம் எடுத்துடாதீங்க, கடவாய்ப்பல்லால் கடித்துக் கொள்ளுங்கள். நாங்க சொல்லலாம் கொஞ்சம் அதை நல்ல ஸ்ட்ராங்கா இருங்கன்னு அர்த்தம். அப்படியே ஆட்டம் காணக்கூடாது. அப்பப்போ நிறைய முரீதுகளை பார்த்தோம்னா அவங்க அப்படியெல்லாம் இபாதத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க அதை சில பேர் பாதியில் நிப்பாட்டிக்கிறாங்க, பாதி பேர் அமல் செய்யறது இல்லை, பாதி பேர் திக்ர் செய்யறது இல்லை, தரீகாங்கிற பேரில் உட்காந்துட்டு. அப்புறம் வரும்போது அன்னைக்கு ஒரு முரீது வந்தாரு. வர்ற அன்னைக்கு அவர் சொன்னாரு, நான் அமல் செய்துட்டேன். அமல் செய்துட்டேன். கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஒண்ணுதான், அதை பார்க்க வர்றோமேங்கிறதுனால இன்னைக்கு சரியா செய்துட்டேங்கிறாரு. அப்ப அன்னைக்கு கரெக்டா செய்துடுறாரு. நேற்று நிறைய விடுபட்டு இருக்குது. இந்த பாதை அப்படி அல்ல. மௌத்து வரைக்கும் என்னை கொண்டு போய் என் ரப்பை சந்திக்கிற இடத்தில் கொண்டு நிறுத்தும். பயத்துக்கு பின்னால விடாமுயற்சி. அமல்கள் இங்கே இபாதத்தை கொடுக்கும். இபாதத்து என்பது பெருமானார் கொடுத்த இபாதத்தை விட பேர இபாதத்தை கொடுக்க போறோம். தொழுகை ரொஹர நாள 6 ஆக்க போறோமா? இல்ல, அதே தொழுகை தான். ஆனா எந்த வழி ரசூல் சொன்னாங்க? உஸ்னுல் இபாதா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்தை மெதுகூட்டி அழகாக்கி கொடுக்கிறது. மன் தவல்லா, பெருமானார் சொன்னார், ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது. ஒருவர் வுது செய்கிறார், அந்த வுதுவை அழகாக செய்கிறார். இங்கே தரீகா இதுதான் தரீகா. பெருமானாரின் அந்த பாதையை பெரிய ஷேகுமார்கள் என்று சொல்லி தருவார்கள். வுது செய்வதல்ல முக்கியம், அந்த வுதுவை அழகாக செய்ய வேண்டும். ஹுஸ்னுல் அமல் என்பது தரீகாவின் 2வது பாடம் என்கிறார்கள் ஷேகுமார்கள். கற்றுக் கொடுக்கிற 2வது அம்சம் ஒவ்வொரு இபாதத்தையும் மெதுகூட்டி காட்டுவது, ஒவ்வொரு இபாதத்தையும் அழகாக்குதல். அந்த அழகாக்குதலுக்கு பின்னால் அல்லாஹ்வே கிடைப்பான். அல்லாஹ் கிடைக்கிற இடம் சும்மா சடங்காக தொழுகிறது இல்ல. பெருமானாருடைய தரீகாவை எடுத்து பாருங்க. பெருமானார் ஈமான், ஈமானின் ருசியை அவர் பெற்றுக் கொள்வார் என்கிறார்கள். வஜத அலாவத்தல் இபாதா, இபாதத்தினுடைய சுவையை அவர் பெற்றுக் கொள்வார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை குறித்து சொல்கிறார்கள்? இபாதத்துனா என்ன? இபாதத்துக்கு என்ன சுவை? அது ரசூலுடைய தரீகா. இபாதத்திற்கு என்ன சுவை? அந்த சுவையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்தான் உண்மையான மூமின். அந்த உண்மையான மூமினாக ஒரு முரீதை ஆக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் ஷேகுமார்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இபாதத்து நடக்குது, நிறைய நடக்குது. இபாதத்தின் அழகு காணாமல் போயிருக்கிறது. இபாதத்தில் அழகு இல்லை. வுது செய்கிறார்கள், ஆனா அந்த வுது முழுமையாகுவதில்லை. வுதுவுல நிறைய குறைகள், வுதுவுல வேக வேகமாக செய்யும் தன்மைகள், வுதுவில் ரசூல் பேணிய அம்சங்கள் பேணப்படுவதில்லை. புகாரி ஒரு ஹதீஸை அறிவிப்பார். ஒரு பிரயாணத்தின் போது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வர சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் வுது செய்துட்டாங்க, அப்ப ஜமாத் ஆரம்பிச்சிருவாங்க என்று வேக வேகமா வுது செய்யறன் கால்ல தண்ணியை ஊத்திட்டு ஓடி வர பெருமானார் மேலிருந்து பார்த்தவர்கள் பைலுல் ஆகாப், இந்த குதிங்கால்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த குதிங்கால்களில் நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. யாரை? உன்னத தோழர்களை. பெருமானார் அவர்களுக்கு பாதையை காட்டுகிறார்கள். என்ன வுது இது? இது என்ன வுது? அவசர அவசரமாக தண்ணீரை எண்ணி ஊற்றும் போது அந்த குதிங்கால்கள் விழுங்கிக் கொண்டிருந்தது, அதில் தண்ணீர் படவில்லை. எனவே பெருமானார் சொன்னாங்க, அந்த குதிங்கால்களுக்கு நாசம் உண்டாகட்டும். 3 தடவை சொல்றாங்க. வயலுல் ஆகாப் ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். நல்ல ஞாபகம் வையுங்கள், வுது செய்வதல்ல பெரிய விஷயம், வுதுவை அழகாக செய்வது. அழகாக செய்கிற வாழ்க்கையை ஒரு ஷேக்கின் கடமையாக ஆக்கிக் கொள்கிறார்.
ஒவ்வொரு ஷேகுமார்களும் உஸ்னுல் இபாதத்தை கொடுப்பாங்க. உஸ்னுல் இபாத் ஒவ்வொரு முரீதையும் பண்படுத்துவாங்க. எப்படி உதவு செய்தப்பா, அழகா செய்தாயா, இங்கிருந்து கூளை எடுத்தாயா, அப்படி தைத்தாயா, 3 முறை கழுகுனாயா, கையை இவ்வளவு தூரம் கழுகுனாயா. ஒதுவுல இஸ்பாகுல் ஒதுன்னு ஒரு பாடத்தை இமாம் புகாரி எழுதுவாங்க. இஸ்பாகுல் ஒதுனா என்ன? ஒதுவை முழுமையா செய்வது. முழுமையா செய்யறதுங்கிறது முகத்தை கழுகிறதுங்கிறது இந்த நெத்தி முடியில துவங்கும், தாடி முடியில முடியும், அகலத்துல காது சோனை ஏற்படும். இதுதான் முழுமையான ஒது. இதுல பெருமானார் இதான் ஒது. ஒதுவனுடைய இஸ்பாக் முழு ஒதுவுன்னா இதை விட கொஞ்சம் கூட்டிக்கிறது, இங்க இருந்து துவக்கிறது, இதை விட கொஞ்சம் கீழே இறக்கிறது, இந்த சோனையை ஃபுல்லா சேர்த்து நினைக்கிறது. கையை கழுகுனா இந்த முட்டை கழுகுனா போதும், ஒதுவு கூடிரும். இதுல அழகிய ஒதுவும் முழுமை ஒதுவும் பாதி கையை கழுகணும், காலை கழுகணும். கரண்டை நினைந்தால் ஒது கூடிரும், பாதி கால கழுகிறது. இது முழு ஒது என்று பெருமானார் சொன்னாங்க. அஸ்பகில் ஒது, ஒதுவை முழுமைப்படுத்துங்கள் என்கிறார்கள் பெருமானார். இந்த வாழ்க்கை ஒரு ஷேகால் ஒரு முரீதுக்கு தர்பியத்து செய்யப்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அதனால என்ன லாபம், என்ன லாபம்? பெருமானார் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் உனக்கு கொடுக்கிற பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியம் என்ன தெரியுமா? மனைவி கிடைப்பது, பிள்ளைங்க கிடைக்கிறது, பொருளாதாரம் கிடைக்கிறது, நஷ்டமில்லாத வியாபாரம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் உனக்கு கொடுக்கும் பாக்கியங்களில் எல்லாம் விலை மதிக்க முடியாத பாக்கியம் நீண்ட ஆயுள் நீ வாழ்வது. ஒதுவை முழுமையாக செய்யுங்கள், அழகாக செய்யுங்கள், இங்க வரைக்கும் கூட்டி செய்யுங்கள். என்ன கிடைக்கும்? நீண்ட ஆயுள் வாழ்வாய். ஹயாத்து நீளும். ஒவ்வொரு ஷேக்குடைய வேலை, ஒவ்வொரு முரீதுகளையும் நீண்ட ஆயுள் வாழ்கிற நிகரற்ற பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கிற பாக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். ஹயாத்தை நீட்டணும். உலகத்தில் குறுகிய காலம் வாழ்வதல்ல, நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுள் என்பது பாக்கியங்களில் எல்லாம் சிறந்த பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அந்த பாக்கியத்தில் எல்லாம் சிறந்த பாக்கியம் நீண்ட ஆயுள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, நீண்ட ஆயுளுக்கான வழியை இபாதத்திலேயே சொல்லி தருகிறார்கள். அழகான ஒதுவு செய்யுங்கள், ஒதுவை முழுமையாக செய்யுங்கள். இது ரசூலுடைய தரீகா. இந்த தரீகாவை எடுத்து இந்த உம்மத்தின் ஒவ்வொரு தனி மனிதனையும் அழகுபடுத்துகிற வேலையை ஒரு ஷேக் செய்வார் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அவர் தரீகாவில இரண்டாவது மிகப்பெரிய அம்சம் அது. எல்லாத்திலையும் அழகு. பொதுவா வேஷ்டி எடுக்கிறோம், சட்டை போடுறோம், அந்த சட்டையை ஒருத்தர் பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னா நம்ம பிரமிச்சு போயிடுவோம். நம்ம வீட்டுல சாப்பாடு தயார் பண்றோம், 100 பேருக்கு விருந்து கொடுத்தோம். விருந்து கொடுத்துறது பெரிய விஷயம் இல்லை. அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு வெளியில போறவர் என்ன சொதப்பிட்டாரேன்னு சொல்லக்கூடாது, என்ன உப்பு குறைச்சிட்டாரேன்னு சொல்லக்கூடாது, என்ன வம்பாக்கிட்டாரேன்னு சொல்லக்கூடாது, என்ன எவ்வளவு பெருசா நினைச்சு வந்தோம் இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. போகும்போது சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு உணவு என் லைஃப்லயே சாப்பிடலன்னு சொல்லணும். அந்த விருந்து கொடுத்தவர் எங்கோ போய்விடுவார், மகிழ்ச்சியாகுவார், திருப்தியாகுவார். விருந்து கொடுப்பதல்ல பாக்கியம், அழகிய விருந்து அதுதான் பாக்கியமானது. உடை அணிவதல்ல, அழகிய உடை. அதே போல்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அழகு இணைந்தால் அதுதான் பாக்கியமானது. ஒவ்வொருவர்களோடு அழகு இருக்க வேண்டும். என் உடல் அழகு எவ்வளவு அவசியமோ என் உள அழகும் அவசியம். உடல் அழகுக்கு நிகராக என் உள்ளமும் அழகாக வேண்டும். அந்த அழகை கொடுக்கிற இடத்தில் தரீகாக்கள் இருக்கிறது. தரீகாக்கள் இருக்கிறது. இபாதத்தை அழகுபடுத்தி காட்டும். இபாதத்தில் எது அழகு என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தொழுகையில் நிற்கிற போது உன் பார்வையை மேலே உயர்த்தாதே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் அலாரத்தை பார்க்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தக்பீர் கட்டிட்டு அலாரத்தை பார்க்கிறவங்க. இன்னும் சில பேர் தக்பீர் கட்டிட்டு போன் வந்துச்சு, ஒரு ரிங் ஆயிட்டுனா கொஞ்சம் குனிஞ்சே பார்த்துடுறார், கீழே வச்சிருக்கிறார், கொஞ்சம் குனிஞ்சு அந்த நம்பர் யாருக்குரியது பார்த்து கொஞ்சம் சமாதானமாய் எடுத்து அடுத்து அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறாரு. இவர் மனசுக்கு ஒரு சமாதானம். இந்த ரிங் என்ன கேட்கிறேன், யார் அடித்தால் என்ன, யார் அடித்தால் என்ன, அந்த ரிங்க பார்க்கணும். என்ன இருக்கு, நான் எப்படி என்னை பழக்கினேன் தெரியுமா? பல போன் அதை அடிச்சாலும் நான் பார்க்கவே மாட்டேன். எப்போ
சாதாரண காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், போன் அடிக்கும், ஓடி கொண்டு கொடுப்பாங்க என் கையில், வாங்கி கீழே வச்சிருவேன். அவரே யோசிப்பார், இவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டு கொடுத்தமே, மதிப்பே இல்லையே என்று அதை கீழே வச்சிருவேன். நான் சாப்பிட்றேன், கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுவோம். இன்னைக்கு போனை நான் கொஞ்ச நேரம் ஒதுக்கலைன்னா என் லைஃப்பை விட்டு நான் தூரமாக போயிடுவேன், நிம்மதி பெற முடியாது. சாப்பிடும் போது, படுக்கிற போது, இருக்கிற போது, குரான் ஓதுற போது, திக்ர் செய்யற போது, அப்ப தொழுகையில் அடிச்சிச்சுன்னா நம்ம ஏன் கண்டுக்கிற போறோம்? சாப்பிடும் போதே கண்டுக்கிறது இல்லை, படுக்கும் போது சைலண்ட்ல போட்டுறது. சைலண்ட்ல போட்டால் இப்போ ஒரு மாதிரி கிர்ரு கிர்ருன்னு சத்தம் வருது, அதை தூக்கி கொஞ்சம் வேகமா தள்ளி விட்டுருவேன், அது கீழே விழுந்து கிடக்கு. எங்க வீட்டம்மா ஓடி வருவாங்க, எங்க தூக்கத்தில் கைப்பட்டு போன் கீழே விழுந்துச்சும்பாங்க. கைப்பட்டு விழல, கையால தள்ளப்பட்டு விழுந்திருக்கு. என்ன அது தூக்கத்தை வீணாக்குது. நம்ம 3 மணிக்கு எழுந்திருக்கணும், ரப்போடு நிக்கணும். ஞாபகம் வையுங்கள், இன்றைக்கு நமது இபாதத்துக்குள்ளே நான் சுவை உணராமல் போயிருக்கிறேன். சுவை உணர்றது இல்லை. பெருமானார் உன் பார்வை சுஜூதை நோக்கி இருக்கட்டும் என்கிறார்கள், சஜிதாவின் இடத்தை நோக்கி இருக்கட்டும் என்கிறார்கள். பார்வையை மேலே உயர்த்தாதீர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அப்படி தொடர்வீர்களேயானால் உங்கள் பார்வை பறிக்கப்படும் என்றார்கள். பார்வை பறிக்கப்படும். எங்கே போனது இந்த வாழ்க்கை? நமது இபாதத்து இன்றைக்கு உயிரற்று போயிருக்கிறது. தொழுகை சக்தியற்ற தொழுகையாக மாறி போயிருக்கிறது. ஒது செய்தால் ஒதுவின் பரக்கத் என்ன தெரியுமா? உங்கள் எதிரிக்கும் அச்சம் வரும் என்றார்கள் நபிகள் நாயகம். என் ஒது அந்த சக்தியை இழந்திருக்கிறது. காரணம், வாருங்கள் தரீகா உள்ளே. இங்கே உங்கள் உதுவுக்கு சக்தி என்ன என்று சொல்லப்படும், உங்கள் இபாதத்தின் சுவை என்ன என்று சொல்லப்படும். ஒரு ஷைখিன் தலையாய கடமை அழகிய இபாதத்தை அடியார்களுக்குள்ளே கொண்டு கொடுப்பது. அது சொந்த வாழ்க்கை அல்ல, சாந்த நபியின் தரீகா. அது எங்க தரீகா காதிரியாவாகட்டும், ஜிஷ்ரியாவாகட்டும், நக்ஷபந்தியாவாகட்டும், ஒய்சியாவாகட்டும், ரஷீதியாவாகட்டும், அத்தனையிலும் இபாதத்தின் சுவையை அத்தனை ஷேகுமார்களும் தங்கள் முரீதுகளுக்குள்ளே கொண்டு கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த தரீகாவின் ஷேகுமார்களும் இன்னொரு தரீகாவை குறை சொன்னதாக வரலாறே கிடையாது. ரப்பின் பக்கம் உசூல் கொண்டு சேர்றது, இது ஒரு புனிதம் என்கிறேன். வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு புரியாது, நீங்கள் உள்ளே வர வேண்டும். நான் ஒரு தரீகாவாதி என்று சொல்வதில் எனக்கு கவலை இல்லை. இன்னொரு பக்கம் அச்சம் இல்லை, வெட்கம் இல்லை. அதில் ஏன் வெட்கம்? இதுதான் என்னுடைய முகவரி, என் அடையாளம். நான் எல்லா இடத்திலும் சொல்வது, நாங்கள் தரீகாவை நடத்துகிறோம். ஏன்? இது அல்லாஹ்வின் பக்கம் உங்களை சேர்ப்பதற்கான பாதை. இது என்ன ஒளிஞ்சி செய்யறது? இது என்ன மறைச்சி செய்யறது? ஒவ்வொரு தனி மனிதனோடும் இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை ஷேகுமார்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் இரண்டாவது மிகச்சிறப்பான அம்சம், இபாதத்தில் அழகு என்ன? ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு அழகுக்கு தான் மரியாதை. அழகு இல்லைன்னா அந்த மதிப்பு போயிடும். ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டி பார்க்க வர்றவங்க, என்ன அழகு, பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு பெருசா கட்டி இருக்காங்க, ஒன்னும் அவ்வளவு ரசனை இல்லையே. கட்டிடத்தை கூட அழக வச்சு அது மதிப்பு பெறுகிறது. காலையிலே ஒரு சிறப்பான கல்வி ஸ்தாபனத்தை போய் திறக்கிற போது உள்ள நுழைகிறார் என் கூட ஒரு அரசியல்வாதி. நுழைஞ்ச உடனே சொன்னார், ரொம்ப ஜோரா இருக்கு கட்டிடம். எதை வச்சு சொன்னீங்க ஹஜார்? அந்த டைல்ஸை பாருங்க ஹஜரத் அப்படின்னார். அந்த டைல்ஸை பாருங்க, இன்னும் அந்த கட்டிடத்துக்கு அழக கூட்டி இருக்குன்னார். இன்னைக்கு காலையில் நடந்தது. அவர் பார்வை டைல்ஸ் போடணுங்கிறது கட்டாயம் இல்லை. அந்த அழகு இன்னும் பல பேர்களை உள்ளே கொண்டு அந்த கல்வியை தேடுவதற்கு உதவியாக அமைகிறது. காலேஜுக்கு ஒரு 4 பையங்களை பேரண்ட்ஸ் கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து நாங்கள் ஹாஸ்டலை பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் எங்கள் ஆசிரியர்களோட பேசுகிறேன், நம்ம ஹாஸ்டலை பார்த்தா திரும்ப வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்ம ஹாஸ்டலை பார்த்தாங்கன்னா இவங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க.
ஏன்னா எங்க ஹாஸ்டலுங்கிறது அல்லாஹ்வையும் ரசூலையும் கற்றுக் கொடுத்து அவனுடைய நினைவில் வாழ வைப்பதற்கு சும்மா சாதாரணமா அந்த ஹாஸ்டலுடைய ஹால் இருக்கும். அதுல பாய் கூட 2 பாய் கிழிஞ்சு தான் இருக்கும். இந்த நிலைமையில தான் நம்ம ஹாஸ்டல் இருக்கும். நாங்க அதை அலங்காரமாக்கி அப்படியெல்லாம் வைக்கிறது இல்லை. நம்ம ஹாஸ்டலுடைய நிலை அது. அதனால நான் அந்த பேரண்ட்ஸை சொன்னோம், ஹாஸ்டல்லாம் இப்போ பார்க்க வேண்டியது இல்லை, உங்க பையனை நீங்க சேருங்க, அவன் ஓதட்டும், ஓதி அவங்க முன்னால சொல்வான், அப்பதான் நீங்க புரிவீங்க அவன் எப்படி ஆளுண்டு அப்படின்னு சொல்லி ஆளை பக்குவமா பேசி அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில ஹாஸ்டலை பார்க்காம அனுப்பி வச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்க ஹாஸ்டல்ல அவன் தங்குற இடங்கிறது என்ன அழகு, இன்னைக்கு மக்கள் நேசிக்கிற இடம். அதை பார்ப்பாங்க, இது அழகு இல்லையே, நல்ல பெயிண்ட் எல்லாம் கொடுக்கலையே, டைல்ஸ் எல்லாம் கொடுக்கலையே, இதை விட அந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கு, அப்படி கூட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு அழகுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. உலகத்தின் பொருள்களுக்கும் கட்டிடங்களுக்கும் உலக கலைகளுக்கும் அழகுக்கென்று இத்தனை பெரிய வசீகரம் இருக்குமையானால் என் ரப்பையே நான் அடையும் வணக்கத்திற்கு அந்த அழகை ரசூல் கற்றுக் கொடுத்தார்களே, அதை இழந்தால் அல்லாஹ்வை அடைய முடியும். பெருமானார் உஸ்னு இஸ்லாமில் மரி, ஒரு மனிதனின் இஸ்லாத்தில் அழகான இஸ்லாம், அதை அழகு இஸ்லாத்துக்கும் கொடுக்கிறாங்க. உஸ்னு இஸ்லாமில் மரி, ஒரு மனிதன் முஸ்லிமானால் அந்த இஸ்லாத்தில் அழகிய இஸ்லாம் என்ன தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க, அழகிய இஸ்லாம். கருக்கு மாலாயானி, எதெல்லாம் அவசியம் இல்லையோ, எதெல்லாம் தேவையில்லையோ, எது அவனுக்கு சம்பந்தம் இல்லையோ அதில் அவன் ஈடுபடாமல் இருக்கிறான் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் அழகான இஸ்லாம் உடையவன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு இஸ்லாம் இருக்குது, அழகான இஸ்லாம் இல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், நமக்கு தேவையே இல்லை, அங்க போய் நம்ம விடை சொல்றோம். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் பேசுனா நீ 3வது ஆளா உள்ள போகாதேன்னாங்க. இன்னைக்கு 2 பேர் பேசும்போது 3வது இவர் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிற குழப்பத்தை பெருசாக்கி விட்டுறாரு. உனக்கு அவசியம் இல்லாம பேசாத. தருக்கு மாலா யானினா அவசியம் இல்லாத பேசக்கூடாது, அவசியம் இல்லாத ஈடுபடக்கூடாது, அவசியம் இல்லாத இடத்துல போய் நேரம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அதை காப்பாற்றணும்? இந்த வாழ்க்கையை தரீக்கா கற்றுக் கொடுக்கும். இது ரசூலுடைய தரீக்கா. இந்த தரீக்காவை இன்றைக்கு அதன் மாடல்களை கொடுக்கக்கூடிய இடம் ஷேகுமார்கள். அதை எப்படி அழகுபடுத்தி காட்டுறது? அப்ப ஒரு முஸ்லிம் அழகான முஸ்லிமாக இருக்கணுங்கிறாங்களே ரசூல். இபாதத் அழகாகணுங்கிறாங்க, ஒது அழகாகணுங்கிறாங்க, நோன்புல அழகு இருக்குதுங்கிறாங்க, தொழுகை அழகான தொழுகை, தொழுகை அழகாக்கினால் அது என்னன்னு காட்ட வேண்டுமா இல்லையா? அது எப்போது கிடைக்கும் என்று பயிற்சி கொடுக்கணுமே. அந்த பயிற்சி தான் ஒவ்வொரு ஷேகுமார்களும் கொடுக்கிற இபாதத்தின் சுவையை, இபாதத்தின் இன்பத்தை, இபாதத்தின் அழகை தங்களுடைய தனி மனித வாழ்வில், முரீதுகளின் வாழ்வில் கொடுக்கிற மிகப்பெரிய அம்சம் தரீக்காவின் 2வது அம்சம். தரீக்கான நல்லா விளங்கிக்கிறணும். ஏன்னா இப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தினுடைய உள்ளத்தில் பதிவு செய்வதுதான் இன்னைக்கு மஜ்லிஸினுடைய ஷேக் அப்படி ஒரு முடிவை எடுத்து இப்படி இந்த தலையங்கத்தின் கீழ் இந்த சமூகம் அழகிய முறையில் புரிஞ்சு கொள்ளணும். தரீக்கா விட்டு விரண்டோடுறது இல்லை. தரீக்கான்னு கேள்விப்பட்ட ஓடி வரணும். நான் அல்லாஹ்வை அடையணும், என் வாழ்க்கை அழகாகணும், நான் அழகிய முஸ்லீம் ஆகணும், நான் அழகிய வணக்கம் உடையவன், அழகிய தன்மை உடையவன், எல்லாமே என்கிட்ட அழகாகணும். அப்ப நான் எங்க போகணும்? தரீக்காக்குள்ள வரணும். அது 2வது அம்சம். 3வது மிகப்பெரிய அம்சம். 3வது அம்சம் மிகப்பெரியது. தரீக்காக்கள் கொடுக்கிற 3வது அம்சம், மகரிபுடைய நேரம் நெருங்கினாலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் முடிச்சிடும். உங்களுக்கு டைம் கொடுக்கணும் உதவு செய்யறதுக்கெல்லாம். இது 3வது 3 அம்சம் தான் அதில் அடிப்படை. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 3வது அம்சம், ஒவ்வொரு தனி மனிதனையும் அவரை கொண்டு உட்கார வைத்து அவரை எப்படி உடை சுத்தமாகி அழகாகி அவர் ஆடை அலங்காரமாக்கி, ஒரு ஷேக பார்க்க வர்றாங்கன்னா ஒரு நல்ல ஆடை உடுத்துட்டு வருவார். ஒரு மஜ்லிஸுக்கு வர்றோம், நல்ல ஆடை உடுத்து இருப்பார். அவருடைய முகம் அழகா இருக்கும், நல்ல சோப்பெல்லாம் போட்டு வருவார், நல்லா குளிச்சுட்டு அத்தர்லாம் பூசிட்டு வருவார். அப்படி வரக்கூடியவர்களை 1000 அழுக்குகளோடு அவர் உள்ளம் இருக்கும். உள்ளத்தின் அழுக்கை கண்டறிந்து அந்த உள்ளத்தை சுத்தமாக்கும் வேலை ஷேகுமார்கள் செய்வார்கள். உள்ளத்தை சுத்தமாக்கணும்.
அல்லாமா முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை ஒருவர் சந்தித்தார். சந்தித்தவர் கேட்டார், நான் மக்காவுக்கு போக போறேன், ஹஜ்ஜுக்கு போக போறேன், அப்போ நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். போயிட்டு வந்துட்டியா, இஹ்ராமுடைய குளிச்சாயான்னு கேட்டாங்க. ஆமா குளிச்சேன். குளிக்கும் போது நியத்து வைத்தாயா? ஆமா நியத்து வச்சேன். என்ன நியத்து வைத்தாய்? நான் உடலை சுத்தமாக்குறேன், இஹ்ராமுடைய நியத்து வைக்கிறேன், இனி ஹராமுல ஈடுபட மாட்டேன் நியத்து வச்சேன் அப்படின்னாங்க. சரிப்பா, குளிக்கும் போது உடலை சுத்தமாக்கிட்ட, அத்தரை பூசிட்ட, மனமாகிட்ட, அல்லாட்ட இப்படி சொன்னாயா? என் கல்ப நீ சுத்தமாக்குன்னு கேட்டியா? இல்லையே வாப்பா, யாராமுடைய குளிய குளிக்கலையா? யாராமுடைய குளிய முழுசா குளிக்கல. யஹ்ராமுக்காக நீ குளிக்கிற போது என் உடலை சுத்தமாக்கணும், அழுக்க நீக்கணும், அத்தரை பூசணும், அழகா குளிச்சுட்டு வெளியில வர்றோம். அதுக்கு பின்னாலே நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும், என்னுடைய உடல் என் சக்திக்கு உட்பட்டது, அழுக்க பூசின, நீக்கின, சோப்பு பூசின, மனமாயிட்டேன். ரப்பே, 1000 அழுக்குகள் கல்புல இருக்குது, அதை நீக்கிடு ரஹ்மானே, உன் தர்பாருக்கு வர்றேன், இந்த அழுக்கோடு நான் வரக்கூடாது. ஒயிட், பியூர் ஒயிட் இஹ்ராம் துணி எல்லாம் கரெக்ட், உடம்பு பூரா மனம் எல்லாம் கரெக்ட். இஹ்ராமுக்கு முந்தி மனம் போடுவோம், இஹ்ராம் கட்டிட்டு போடக்கூடாது. அப்ப எல்லாம் கரெக்ட். ஆனா கல்பு அசிங்கப்பட்டு இருக்குது. அந்த கல்பை அழகுபடுத்தும் வேலை தரீகாக்கள் செய்யும். மூணாவது அம்சம் தஸ்கியத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது, அதில் இருக்கிற குறைகளை நீக்குவது, கரைகளை நீக்குவது. அது ஏதேனும் நீக்க சிரமப்பட்டால் தர்பியத்தும் அதற்கான பயிற்சியும் கொடுக்கிறது. அதனால தான் நாங்கள் பையத்து கொடுக்கிற போது சொல்வோம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான பயிற்சிகளை தாங்கள் தரும்போது கபூல் செய்வோம். அல்லாஹ்வை அடைகிற பயிற்சின்னு ஒன்று இருக்குது. ரியாலாத் என்று பாடம் இமாம் கஸாலி எழுதுவார். ரியாலாத்து நஃப்ஸ், நஃப்ஸுக்கான பல பயிற்சிகள். அந்த பயிற்சிகளில் நஃப்ஸ் எப்போதெல்லாம் அடம் பிடிக்குமோ அதை சரியாக்குகிற வேலை, அதை சீராக்குற வேலை, அதை கட்டுப்படுத்துற வேலை, அதை வெளியில விடுறது இல்லை. இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் தைமி ஒரு நாள் அப்படியே இருக்கிறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. அவங்க முரீதுகள், மிகப்பெரிய ஷேக், அவங்க முரீதுகள், முஹிப்பீங்கள். ஷேக் ஏதோ ஒரு பரவச நிலையில் இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் எல்லோருமே ஒதுங்கி கவனத்தோடு இருந்தாங்க. பல ஷேகுமார்கள் அந்த பரவச நிலையிலேயே அல்லாஹ் போய் அடைஞ்சிருவாங்க. அப்படி அடைந்தவர்களிலே ஹஜ்ரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பேரின்ப நிலையில் ரப்ப அடைஞ்சாங்க. பேரின்ப நிலையில அந்த முராகபாவிலேயே பல பேர் அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. நிறைய பேரை பத்தி நான் கேள்விப்பட்டேன், சுஜூதுல இருந்தே ரப்ப சந்திச்சுட்டாங்க. சுஜூதுக்கு போனாங்க, ரூஹு விரிஞ்சிருக்கு. அல்லாஹ் நமது இறுதி மூச்சை அவன் நினைவில் இருக்கும் நேரத்தில் ஆக்கி வைப்பானார். அல்லாமா இப்ராஹிம் தைமி பேரின்ப நிலையில் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல முரீதுகளுக்கும் முஹிப்பீன்களுக்கும். மாபெரிய ஷேக் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவுக்கு வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்தினுடைய இன்பத்தை நினைத்தேன், அதை பரவசத்தோடு அடைந்தேன், அதுக்குள்ளே போனேன், அதனுடைய உயர்ந்த உணவுகளை, உயர்ந்த இடங்களை, அந்த பேரின்ப காட்சிகளை எல்லாம் நான் கண்டேன். அவங்க அந்த நினைவுகளை அப்படியே கொண்டு போயிட்டு வர்றாங்க. பேரின்ப காட்சிகள் கண்டுவிட்டு மீண்டும் நான் நரகத்துக்குள்ளே நுழைந்தேன். அதன் திடுக்கங்கள், அதன் வேகம், அதில் கொதிக்கின்ற கொதிப்புகள், அனல் பறக்கும் நெருப்புகள், அதையெல்லாம் ஒரு பார்வையை பார்த்துட்டேன். இப்போது நான் என் நஃப்ஸிடத்தில் கேட்டேன், ஐயுல் மக்கானேன், 2 இடத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஐயுகுமா துரீத், எந்த இடத்தை நீ விரும்புகிறாய் என்று கேட்டேன். பேரின்ப நிலையை பார்த்தேன், பேரின்ப நிலையை பற்றி சிந்தித்தேன். சொர்க்கத்தின் சுகங்களும் மகிழ்ச்சிகளும், அங்கே கண்ணை பறிக்கின்ற மரகதங்களும் நிறைந்த மாளிகைகளை பார்த்துவிட்டு கொடூரமான நரகத்தையும் காட்டினேன். காட்டிவிட்டு நான் கேட்டேன், இந்த 2 இடங்களில் நீ எதை நாடுகிறாய், எதற்கு போக துடிக்கிறாய் என்று கேட்டேன். என் நஃப்ஸ் அடங்கி போனது, ஒடுங்கி போனது. இன்னும் நான் சொல்கிறேன், இனி அது எழுந்திருக்க பல வருஷங்கள் ஆகும். முதல்ல சொர்க்கத்தை காட்டிட்டு 2வது நரகத்தை கொண்டு காட்டின, அது அடங்கி போனது. இத்தனை கொடுமையான இடத்திலா நான் போய் இருக்க முடியும்? இனி நான் அடங்குவேன், இனி நான் உன்னை தப்பான இடத்துல கொண்டு விடமாட்டேன் என்று நஃப்ஸ் அடங்கி போனது என்றார்கள் அல்லாமா இப்ராஹிம் தைமி. இதய பரிசுத்தம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஷேகுமார்களும் அவரவர்கள் ஒரு ரூட்டை வைத்துக் கொண்டு மனிதனை தூய இதயத்தில் கொண்டு நிறுத்துறது. ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு போகிவிடாமல், ஆஸ்தைகளுக்கு அடிமைப்பட்டு போகிவிடாமல், கேவலமான தன்மைகளுக்காக அடிமைப்பட்டு போகிவிடாமல், எத்தனை உயர்ந்த மனிதர்கள் நடுநிசை இரவை இன்றைக்கு நாசப்பாதையில் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவில் பல பேர்களுக்கு தூக்கம் இல்லை. குர்ஆன் உடையவர்கள், அவர்கள் தொழுகை
உடையவர்கள், தாடி உடையவர்கள், கோலம் உடையவர்கள். ஆனால் அவர்களின் கரங்களில் தவழும் செல்போன் அவர்களை நாசப்பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த நப்சின் பழி இல்லையாது, நப்சின் தீய சக்தி இல்லையாது. காலையில போய் தக்பீர் கட்டி பள்ளியில நிற்கிறார், இரவெல்லாம் ஆபாசங்களோடு அடிமைப்பட்டு கிடந்தார். அப்படியானால் இதய தூய்மையும் இதய பரிசுத்தமும் சட்டையில் பட்ட அழுக்கை நீக்குவதில் கவனம் இருக்கிறது. முகத்தில் அழுக்கு இருந்தால் துடைப்பதில் கவனம் இருக்கிறது. கல்வில் இருக்கிற அழுக்கை கற்பனை கூட பண்ண நான் தயார் இல்லை. உன்னை கல்வில் இருந்து அழுக்கை நீக்குகிற மிகப்பெரிய முயற்சியை தரீகாக்கள் செய்கிறது, தரீகாவின் ஷைகுமார்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான 3 அம்சங்களை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நமது ஷைகுமார்கள் முரீதுகளை தரீகா உள்ளே வைத்து அழகான இந்த ரூட்டில் அல்லாவை அடைந்து அவன் மிகச்சிறந்த சோலத்துக்கு போற வரைக்கும் அந்த பாதையை மென்மைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரிய அருள் பெறும் இடம்தான் தரீகாக்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருள் மழையில் நாம் நனைய செய்வானாக. தரீகாவில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு 1000 முறை சுக்ரியா செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். இதுவரையிலும் தரீகாவில் இல்லையா? எங்கள் ஷேக் அவர்கள் இருக்கிறார்கள், பையத்துக்கான நேரம் குறித்திருக்கிறோம், கரம் பற்றி கொள்ளுங்கள், கல்வை சுத்தமாக்கி தருவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் பெறுவோம். 2 நாள் மஜ்லிஸை முழுமையாக ஆக்குங்கள். இங்கே அல்லாஹ்வே கிடைக்க வேண்டும், அவன் இன்பத்தில் நிலைக்க வேண்டும், திளைக்க வேண்டும். ஏதோ ஒரு பயான கேட்டுட்டு வந்தோம் என்று அல்ல. நான் இத்தனை நாளும் அழகில்லாத இஸ்லாமா வாழ்ந்து விட்டேனே, அழகில்லாத தொழுகையை தொழுதுட்டேனே, அழகில்லாத வாழ்க்கையை ஈமானை கல்வை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, இனி நான் என்றைக்கு சுத்தமாகுவேன் என்று தரீகாவில் உள்ளவர்கள் இன்னும் நீங்கள் பண்படுவதற்கும் இல்லாதவர்கள் உடனடியாக பாதையில் நுழைவதற்கும் இந்த மஜ்லிஸ் எல்லாம் உதவியாக இருக்கும், இருக்க வேண்டும், இருக்க செய்வானாக படைத்த ரப்புல் ஆலமீன் என்று துஆ செய்து அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய ஷேகுனாவின் ஹயாத்தில் பரக்க செய்வானாக, சுகத்தில் பரக்க செய்வானாக. பன்னெடும் காலம் இந்த பெரும் பணியை அவர்கள் செய்வதற்கும் அதற்கு தோள் கொடுக்கின்ற முரீதுகள், முஹிப்பீன்கள், கலீஃபாக்களுக்கும் அல்லாஹ் நற்பாக்கியங்களை வழங்குவானாக. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மஜ்லிஸுக்கு யார் உடலால், பொருளால், உள்ளத்தால், நேரங்களால் இங்கே அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இருவுலகத்திலும் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய இந்த திக்ர் மஜ்லிஸின் துவக்கமே பள்ளிவாசல் முழுமையாக நிரம்பி வெளியிலும் நீங்கள் நிற்பது இன்ஷா அல்லாஹ் இதன் உங்களுடைய தாக்கம் என்ன என்பதை உணர்கிறோம். இனியும் அல்லாஹ் நாளைய தினம் வெளிப்பள்ளியும் முழுமையாகுவதோடு இன்னும் மக்கள் காத்திருக்கும் நிலை உண்டாக்கி தருவானாக. இதை கேட்டு இன்னும் பல மக்கள் வருக வேண்டும். அவர்களின் வருகையில் அவர்கள் திரும்பி போவதில் அல்லாஹ் தன் பாதுகாப்பையும் அதிகப்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா, உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பா நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களின் துஆவை, எங்களுடைய ஷேகுனா அல்லாமா தாமத் பரக்காத்துஹும் ஹதரத் பெருந்தகையின் துஆவை ஆதர வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.